ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனா இந்த காலகட்டங்களில் குருவினுடைய இந்த நகர்வு என்பது மிக மிக அதிகமான பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இருந்தே நம்ம அதுக்கு தகுந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார், எல்லாமே ஹாஹா ஓஹோ நடந்துரும் அப்படிங்கிறதுனாலையும், இல்லைன்னா குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார், மற்ற கிரகங்கள்லாம் வேலை செய்யாதுங்கிற மாதிரியும், அல்லது அது மட்டும் வச்சுக்கிட்டே பலன் சொல்ற மாதிரியும் இருந்தால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் இந்த பயிற்சி பலன்கள் அதனாலதான் இந்த குருவனுடைய அதிசார பயிற்சியை உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொரு நாளும் உங்களை யோசிக்கிறதுக்கே பயமாக இருக்கிறது அப்படிங்கிறதா ரியாலிட்டி இருந்தது. அப்புறம் குருவனுடைய டிரான்சிட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவு வந்தது. இருந்தாலும் கண்ணை கட்டி காட்டில் சுத்தி விட்ட மாதிரி தான் ஒரு நிலைமை தொடர்கிறது என்றால் அது மிக இல்லை. நம்ம பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்டது, அல்லது நான் சரியானபடி பேசல, அதனால வேலை நடக்கலையோன்னு சனிக்கு குரு எதிரி கிடையாது. சனிக்கு புதன் தான் எதிரி. சனிக்கு குரு டைரக்ட் எதிரி கிடையாது. சொல்ல போனா கும்பராசி புதன் தான் இங்க பகைவன் மாதிரி வேலை செய்வார். இந்த நேரத்தில் சுக்கிரனும் நீச்சமாக இருக்கிறதுனால திருமண விஷயங்களில் புதிதாக பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த குரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி செய்து விடுவார். அவர் மீண்டும் 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுதும் ஒன்று சொந்த வீடு, இல்லைன்னா சொந்த ஆஃபீஸ், இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு இமேஜை தக்க வைப்பார். லோகோ கிரியேட் பண்ணுங்க. கம்பெனிக்காரர்கள் ராகு தலையில இருக்கு, ஆனா குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து குரு 6ஆம் இடத்துல தன்னுடைய இடத்துல ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குருவினுடைய அதிசார பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமாகிய மிதுனத்திலிருந்து 6ஆம் இடமாகிய தன்னுடைய உச்சஸ்தானமாகிய கடகத்திற்கு நகருகிறார் குரு. அது வருகின்ற 18 அக்டோபர் 2025 முதற்கொண்டு 5 டிசம்பர் 2025 வரைக்கும் 48 நாட்களுக்கு அவர் அங்க இருக்க போகிறார். அதில் 24 நாட்கள் நேர்கத்தியாகவும் பிறகு 24 நாட்கள் வக்கரகத்தியாகவும் இருக்க போகிறார். அதன் பிறகும் கூட மிதுனத்துக்கு அவர் 96 நாட்கள் வக்கரமாகத்தான் தொடர இருக்கிறார். இந்த குருவனுடைய அதிசார பயிற்சி உங்களுடைய ராசி கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் அதிலும் கூட அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இந்த குருவனுடைய அதிசார பயிற்சியானது ரொம்ப முக்கியமாக அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஏற்படுகிறது. 7.5 சனியினுடைய பாத சனியில சனி வக்கரம் பெற்று இருக்கிறார். 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல சனி இருக்கிறது. அப்படிங்கிறது கொஞ்சம் பண வரவு, பண பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள், சந்தோஷம் இல்லாம இருப்பது, இதெல்லாம் இருந்தது. லக்னத்துல ராகு இருக்கிறார், உங்களுடைய ராசியில ராகு இருக்கிறார். அவரும் குருவனுடைய நட்சத்திரத்துல, சனியும் குருவனுடைய நட்சத்திரத்துல. அப்படிங்கும்போது அவர் ஏற்கனவே கன்ஃபியூஷன்ஸை உண்டாக்கிக்கிட்டே இருக்கார்.
இது வரைக்கும் குரு வந்து அவரை பார்த்துட்டு இருந்தார். இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு நகர்வதன் மூலமாக உங்களுடைய சனியை பார்க்க போகிறார், உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார், விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அது ஒரு ஷார்ட் பீரியட் தான் அப்படின்னு சொன்னாலும் பெரிய நன்மைகளை, அதாவது ஹனுமன் வந்து ஒரே ஜம்பா வந்து சிரஞ்சீவி மலை எப்படி கொண்டு வந்தானோ அந்த மாதிரி உங்களுக்கு சிரஞ்சீவியாக வரப்போகிறார் குரு. அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னு நான் சொல்லிடுறேன். இந்த நேரத்துல உங்களுடைய 7க்குண்டானவன் திருக்கோணத்துல வந்து நீச்சமாக இருக்கிறார் சூரியன். பிறகு சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து 4க்கும் பாக்யாதிபதி ஆகும் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல நீச்ச பங்கம் அடைந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க. ஆனா இந்த காலகட்டங்கள்ல குருவினுடைய இந்த நகர்வு என்பது மிக மிக அதிகமான பலன்களை கொடுக்கிறது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இருந்தே நம்ம அதுக்கு தகுந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார், எல்லாமே ஹாஹா ஓஹோ நடந்துரும் அப்படிங்கிறதுனாலையும், இல்லைன்னா குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார், மற்ற கிரகங்கள்லாம் வேலை செய்யாதுங்கிற மாதிரியும், அல்லது அது மட்டும் வச்சுக்கிட்டே பலன் சொல்ற மாதிரியும் இருந்தால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் இந்த பயிற்சி பலன்கள் வந்து, அதனாலதான் இந்த குருவனுடைய அதிச்சார பயிற்சியை உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொரு நாளும் உங்களை செம்மைப்படுத்துவதற்கு துவங்க வேண்டும். இப்போ நம்ம பலனுக்கு போடும். பலன் வந்து 5 தலைப்புல பார்க்கிறோம். நான், என்னுடைய சரீரம், மனம், புத்தி, பிறகு என்னுடைய இமேஜ் எப்படி இருக்கும், இது முதல் தலைப்பு. 2வது தலைப்பு என்ன? உறவினர்களும் நானும். ஏன்னா அங்கதானே சிக்கல் நிறைய இருக்கிறது. 7ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது, அதனுடைய அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார், உறவுல சிக்கல் இருக்கிறது. அதனால உறவுகளும் நானும். 3வது தொழில், ஜாப். அதுல நிறைய குழப்படிகள்லாம் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆயிக்கொண்டு இருக்கின்றன. இருந்தாலும் இந்த குருவனுடைய வருகையானது நான் சொன்ன மாதிரி சிரஞ்சீவி போன்றது. சிரஞ்சீவி மலையை வந்து ஹனுமன் தூக்கிட்டு வந்தது மாதிரி ஆற்றலையும் கொடுக்கும். அதே போன்ற சிரஞ்சீவி போன்ற அந்த சஞ்சீவனி மருந்து போன்ற ஒரு அமைப்பையும் கொடுக்கும். அதுக்கு அடுத்த டாபிக் சொத்துக்கள் சேர்ப்பனா இல்லையா. கடைசியில படிப்பு நிமித்தமா என்ன விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, இவ்வளவுதான் பார்க்க இருக்கின்றோம். ஷார்ட்டா விறுவிறுன்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து நான் எப்படி இருப்பேன், அதாவது பேசுவதற்கே பயமாக இருக்கிறது, யோசிக்கிறதுக்கே பயமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி இருந்தது. அப்புறம் குருவனுடைய டிரான்சிட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவு வந்தது. இருந்தாலும் கண்ணை கட்டி காட்டில் சுத்தி விட்ட மாதிரி தான் ஒரு நிலைமை தொடர்கிறது என்றால் அது மிக இல்லை. நம்ம பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்டது, அல்லது நான் வந்து சரியானபடி பேசல, அதனால வந்து வேலை நடக்கலையோன்னு நமக்கே டவுட்டாக இருக்கிறது. இந்த நிலை மாறுகிறது. ஒரு கான்ஃபிடென்ட்டா 2ஆம் இடத்துல வந்து குருவனுடைய இடத்துல, குருவனுடைய நட்சத்திரத்துல வக்கரம் பட்டு இருக்கக்கூடிய குரு சனி, அவர் வந்து வக்கரம் வந்து 28ஆம் தேதி நவம்பர் வரைக்குமே அவர் வக்கரத்துல தான் இருக்கிறார். அதனால குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து குருவனுடைய இடத்துல இருந்து அதை வந்து குரு உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல பார்க்கிறது என்பது உங்களுடைய இன்சஃபிஷியன்ட் டயலாக்ஸ், அதாவது கான்வர்சேஷன்ஸ். நம்ம வந்து சரியா கான்வர்சேஷன் பண்ணல, சரியா நம்ம உரையாடல ஈடுபடலை, சரியா நம்ம பிசினஸ்ல அந்த நம்ம கொடுக்க வேண்டிய அந்த மீட்டிங்ல சரியான டெலிவரி கொடுக்கல, நான் சரியா பேசலை, அதாவது பற்றாம போயிடுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நான் வந்து சிந்திச்சிருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகி ஓரளவு நல்ல கான்ஃபிடென்ட் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இமேஜ், நம்மளை பற்றி நம்முடைய இமேஜ் நம்மக்கிட்ட முதல்ல சரியாயிடுறது. பிறகு சொசைட்டினுடைய முக்கியமாக குடும்பத்தினர்கள் வந்து உங்களை வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு பாசிட்டிவாக பார்க்க துவங்குவார்கள். சரீரத்தினுடைய ஆரோக்கியத்திலையும் கூட சில பேருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியல. அது மனசுல பிரச்சனை இருக்கா, சரீரத்துல பிரச்சனை இருக்கா, ஆனா தூக்கம் மட்டும் குறைஞ்சிடுச்சு. அது முதல்ல சரியாகும். மனதில் இருக்கக்கூடிய எரிச்சலும் கடுப்பும் பிறகு வந்து ஒரு அமைதியின்மையும் குறைய ஆரம்பிக்கிறது. புத்தி இனிமேல் கொஞ்சம் தெளிவாக வந்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் ராகுவும் வந்து கிட்டத்தட்ட 3ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் அவர் பூர்வ பாத்ரபதமாகிய குருவனுடைய போராட்டத்தில் தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது லக்னத்தையும் உங்களுடைய ராசியையும் 2ஆம் இடத்தையும் குரு சரி செய்கிறார். ஏன்னா அவருமே தன்னுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அவருடைய ஒரு நட்சத்திரம் வந்து இங்கே விசாகா 10ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால தொழிலையும் சரி செய்வார். அதனால குடும்பத்தில் ஆகட்டும், தொழில் செய்கின்ற இடத்தில் ஆகட்டும், உங்களுடைய இமேஜ் சரி செய்யப்படுகிறது. கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இந்த 48 நாட்களுக்குள் உங்களை வந்து நீங்க ரீபில்ட், ரீகன்ஸ்ட்ரக்ட், அதாவது மீண்டும் கட்டமைப்பு செய்ய போகிறீர்கள். பெரிய சமாச்சாரம்.
ஏனென்றால் ராகு தலையில உட்கார்ந்துருக்கிறார், சனி வந்து முகத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி இல்லை ஆயிடுச்சு. அதை வந்து சரி பண்ணுகிறார் குரு. கும்பத்துக்கும் குருவுக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. கும்பத்துல குரு வந்தா கும்பமேளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால ஒரு சீக்ரெட் இருக்கு. அதனாலதான் 6 கூட்டாடும். சனிக்கு வந்து குரு எதிரி கிடையாது, சனிக்கு வந்து புதன் தான் எதிரி. சனிக்கு வந்து குரு டைரக்ட் எதிரி கிடையாது. சொல்ல போனா கும்பராசி புதன் தான் இங்க பகைவன் மாதிரி வேலை செய்வார். இந்த நேரத்துல சுக்கிரனும் நீச்சமாக இருக்கிறதுனால திருமண விஷயங்களில் புதிதாக வந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கிறது. ஆனால் இந்த குரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி செய்து விடுவார். அவர் மீண்டும் 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுதும் உங்களுக்கு இந்த பலன்கள் தொடரும். சரி, 2வது டாபிக் உறவுகள். உறவுகள்ல முதல்ல நான் சொல்லிடுறது, திருமண உறவுகள் மேம்படுகின்றது. பிறகு பெண் பார்க்கக்கூடியது, மாப்பிள்ளை பார்க்கக்கூடியது, இதெல்லாம் தள்ளி போயிட்டு இருந்ததெல்லாம் இப்ப சரியாக போகிறது. வரன் அமைஞ்சு கடைசியில பாதியில நின்னதெல்லாம் மீண்டும் வந்து வரன் வந்து கிடைத்து மீண்டும் நல்லபடியாக திருமணம் ஏற்பாடு நடக்க போகிறது. காதல் திருமணங்களும் கைகூட போகின்றன. குழந்தை வரமானது கண்டிப்பாக உண்டு. வெளியூர் வெளிநாட்டுல வந்து வெளியூர்லயே வந்து பொண்ணு தேடிக்கிட்டு இந்தியாவில் வந்து பொண்ணு எடுக்கலாமா, மாப்பிள்ளை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தவர்கள் அங்க நீங்க உங்களுடைய ஒர்க் பிளேஸ்லயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. உறவுகள்ல நட்புங்கிற உறவு வந்து நிறைய பிரச்சனைகளானது. அந்த நட்பு அதாவது தனியாக வி ஆர் லெஃப்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி, நான் தனிமை ஆயிட்டனோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களாகட்டும் நண்பிகளாகட்டும் அவர்கள் வந்து இன்னும் அவர்கள் உங்களுடன் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த குரு உணர்த்துவார். அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல இருந்த கொஞ்சம் குளறுபடிகள், சனியினுடைய பார்வையினாலையும் இருந்த பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அப்பாவனுடைய ஆரோக்கியமானது நவம்பர் 3க்கு அப்புறம் சுக்கிரன் அங்க போயிடுறார், நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால அங்க சரியா போயிடும். சகோதர உறவுகளில் இருந்த சிக்கல் எல்லாம் நீங்கும். பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேலும் 6ஆம் இடத்துல குரு வந்துட்டா உங்களுடைய வாக் சக்தியும் தொழில் தொலைநோக்கு பார்வையும் அதுல இருக்கக்கூடிய நஷ்டங்களும் முற்றிலுமாக அடைக்கப்படும். உங்களுக்கு கடன், நோய் இது 2மே தீரும். ஒரு பெரிய சமாச்சாரம். கடனும் தீரும், நோயும் தீரும். எதிரிகள் மாறுவார்கள், உங்களுக்கு ஃபேவரபிளா, அல்லது எதிரிகள் வந்து நண்பர்களாக மாறிவிடுவார்கள். ஏன்னா குரு அங்க போய் உட்கார்ந்து, அதாவது 2க்குண்டான குரு 6ஆம் இடத்துல உட்கார்றார். அப்படிங்கும்போது ஃபினான்ஷியலா இருந்த டெட்ஸ் அத்தனையும் கிளியர் ஆகும், கடன் எல்லாம் தீரும், பகைமை எல்லாம் தீரும். மேலும் புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பார்கள். பிசினஸ் ரீதியான நிறைய நட்புகள் கிடைக்கும். உறவுகளில் வந்து நான் தனி அப்படிங்கிறத போய் இப்போ வந்து நிறைய கான்டாக்ட்ஸ், ஏன்னா ராகு வந்து இப்போ பாசிட்டிவாக தான் செயல்படுவார். அதனால் நிறைய கான்டாக்ட்ஸை வந்து கொண்டு வருவார். மேலும் நமக்கே ஒரு புத்துணர்வும் ஒரு புது தெம்பும் மற்றவர்களோட ஒரு கலந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் நமக்கே வந்துடும். உறவுகளில் உண்மையிலேயே கொண்டாடப்படக்கூடியவராக நீங்கள் மாறப்போகிறீர்கள் அப்படின்னா டவுட் கிடையாது, சந்தேகம் கிடையாது. அதன் பிறகு தொழிலில் வந்து 2ஆ பிரிச்சுக்குப்போம். எப்பவுமே சொந்த தொழில், வேலை. இந்த முதல்ல வேலையை எடுத்துக்கிட்டேன். வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், வேலை வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும். வேலையை வந்து விட்டுடலாமா அப்படின்னு நினைச்சதா இருந்தாலும் கூட அந்த வேலை இல்லைன்னாலும் வேற வேலை கிடைக்கும். ஆனால் நம்மளா வந்து ஜாபை விட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் ராகு தலையில இருந்தா நம்ம கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி புரிஞ்சுக்கிடுவோம். சனி வந்து 2ஆம் இடத்துல இருந்தா நம்ம வந்து தேவையில்லாத ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிடுவோம், அதனால பிரச்சனைகள் வரும். சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருந்து சனியை பார்க்கறதுனால பெண்களிடமோ அல்லது பெண்கள் ஆண்களிடமோ பேசும்போது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய, தவறுதலான மாறலா கிடையாது, கொஞ்சம் பிசினஸ்ல வந்து அவர் என்ன வந்து டாமினேட் பண்ணணும்னு பார்க்கிறாரு, இல்ல ஈகோவை காமிக்கிறார், அப்படி இப்படிங்கிற மாதிரி எதையாவது கிளப்பி விட்டுடுவாங்க. அல்லது ஒண்ணுமே தெரியாது, கூட இருக்கிறவன் குழி பறிச்சுக்கிட்டே இருப்பான், பொறாமையினாலேயே குழி பறிப்பான். அது அத்தனையுமே மாறும். உறவுகள்ல நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள். அதே போன்று வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஜாபில் இருந்த அத்தனை சிக்கல்களும் தீரும். மேலும் உங்களுடைய பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு குட் சர்டிபிகேட் கொடுக்க போறார், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஜாப்ல இருந்து தூக்கிட்டாங்களா, கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு நவம்பர் 3க்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். முக்கியமாக வெளிநாட்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருந்து எனக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை என்பவர்களுக்கு ஸ்திரத்தன்மை கிடைக்கும்.
வெளிநாட்டில் வந்து திருமணம் நடக்கும்னு சொன்னேன். அது வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்களே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக வந்து அமைவார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நம்முடைய பாஸ் நம்முடைய வாழ்க்கை துணையாக ஏற்படும். பாஸ்னாக்கா வயசெல்லாம் வித்தியாசம் கிடையாது. இப்போ என்ன அந்த ஒரு இது தானே, அவங்களுடைய சீனியாரிட்டி இருக்கலாம், குவாலிட்டி இருக்கலாம். நமக்கு மேலே இருப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கை துணையாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் இருந்த சிக்கல்கள் தீரும்னு சொன்னேன். அதே போல் வேலைகளில் வந்து நான் என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலையை பார்க்கலை அப்படிங்கிற குறை நீங்கும். உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு திறமைக்கு எனக்கு ஸ்பேஸ் கிடைச்சா தானே எந்த வேலைக்கு பண்ணலாம். அந்த ஸ்பேஸ் கிடைச்சி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியில் கொண்டு வர முடியும். மற்றவர்களுக்கும் உணர்த்த முடியும். உங்களுடைய வாக்குக்கு நல்ல சக்தி உண்டு. இதே கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவர்கள் நவம்பர் 3க்கு அப்புறம் அவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும், கவர்மெண்ட்ல ஜாப் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருப்பவர்களும் சரி, அரசியல் இருப்பவர்களும் சரி, அரசியலில் வந்து எதிரிகள் ஒழிக்கப்படுவார்கள், நல்ல பதவி தேடு வரும். உங்களால் வந்து ஒரு கூட்டத்தை வந்து கூட்ட முடியும், ஒரு கேதரிங்கை ஒரு லீடு பண்ண முடியும். அந்த மாதிரி மாற்றி விடுவார். ராகு வந்து ராகுவை போய் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த ராகு வந்து இப்போ நல்ல ராகுவாக, தலையில் ராகு இருந்தாலே நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, நம்மளையே மாறிடுவோம். நம்முடைய பேச்சு வழக்கெல்லாம் சம்டைம்ஸ் நமக்கே தோணும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக இருக்கணுமோ, ஒரு மாதிரி செயற்கையாக இருக்கமோ அப்படின்னு தோணும் இல்லையா. ஆனால் இப்போ குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்த இந்த ராகு இயல்பான மற்ற இயல்புகளை வந்து புரிந்து கொண்டு கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக தான் வந்து பேசினாதான் சரி வருங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி தான் ஆயிடுவார். இருந்தாலும் இயல்பை புரிந்து கொண்டு டவுன் டு எர்த்தில் தான் இருக்க போகிறார். அது உங்களுக்கு நன்மையை, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். எல்லா கான்டாக்ட்ஸ், அதாவது கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு வாழ்க்கைக்கு நம்மளுடன் கலந்து வாழக்கூடிய அந்த ஒரு நல்ல நட்புகள்லாம் கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியாக, ஜாப் ரீதியாக. சரி, இப்போ தொழிலுக்கு வருவோம். தொழிலில் வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியுமா இல்லையாங்கிற டவுட் முதல்ல கிளியர் ஆகும். கான்ஃபிடென்ட் வரும், புதிய தொடர்புகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய ஐடியாக்களை உள்ளே புகுத்த முடியும். எல்லா பிஸ்னஸும் குறிப்பாக சனி மற்றும் ராகுனுடைய காரகத்துவம். அதாவது சனி அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாம் தெரியும், ஆயில், கேஸு, பிறகு குடிக்க முடியாத திரவங்களாகிய பெட்ரோல், டீசல் அல்லது க்ரூட் ஆயில், இது எல்லாமே கல் குவாரி, ஏன் பிளாஸ்டிக், இது எல்லாமே சனியினுடைய. ராகுனுடைய காரகத்துவம் என்ன தெரியுமா? மாஸ், எதை பண்ணாலும் பெருசாக பண்ணுறது, பிரம்மாண்டமாக ப்ரோக்ராம் பண்ணுறது, பிரம்மாண்டமாக ஆர்கனைஸ் பண்ணுறது, திருமண ஏற்பாடுகள் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது, கூட்டத்தை நிர்வகிக்கிறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, மீடியா துறையில் இருக்கிறது, ஒருத்தரை இன்டர்வியூ எடுத்து திக்குமுக்காட வைப்பது, பிறகு ஒரு டீமை லீடு பண்ணி மற்றவர்களை வந்து அச்சுறுத்துறது, ஒரு பார்ட்டியை வந்து வளர்க்கிறது, இது அத்தனை விஷயங்களையும் இந்த ராகு பண்ணுவார். அது இல்லாமல் ராகு வந்து இன்டெலிஜென்ட் பியூரோவில் இருக்கிறது, சிபிஐ, சிஐடி இந்த மாதிரி இருக்கிறது, அனஸ்தேசியா வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டராக இருக்கிறது, நடிப்பு துறையிலும் வந்து இருக்கிறது, நிர்வாகத்துறையிலும் இருப்பது. இந்த ராகு வந்து நல்ல ராகுங்கிறதுனால நிறைய பல சாதனைகளை செய்ய வைப்பார். ஐடியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல டைம். ஆன்சைட்டுக்கு போகலாம், வெளிநாடு போகலாம். வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து இங்கே இருக்கிறீங்களா இல்லை வெளிநாட்டுக்கு போகிறீர்களா அல்லது வெளியூர் போகிறீர்கள்னா கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வரலாம். இந்த 7.5 சனி முடியறதுக்குள்ளே ஒரு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுடைய ஜாப்ல கரியர் வந்து பில்ட் ஆகும். ஓவியம், ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்குமே, அது பெயிண்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஓவியம் வரைபவர்களாக இருந்தாலும் சரி, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. விளையாட்டு துறையில் இருப்பவர்கள், விளையாட்டு துறையில்னாக்கா அரசாங்கத்தில் வந்து விளையாட்டு விஷயங்களில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பவர்கள் வந்து ஒரு உயர் பதவியை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் வந்து காலதாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. இருந்தாலும் மனம் தளர வேண்டாம். உங்களுடைய சேர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம், அதாவது நீங்கள் அமரும் இடம், உங்களுடைய தொழிற்சாலையிலையோ உங்களுடைய கம்பெனிலையோ உங்களுடைய ஆஃபீஸ்லையோ நீங்கள் அமருகின்ற இடத்துக்கு நேராக 2 ஃபோட்டோ வைங்க. கணபதியோடது ஒன்று வைங்க, மற்றொன்று நாராயணன் அல்லது நரசிம்மமூர்த்தியனுடைய இது ஒன்று வைங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். ஏன்னா கடவுள் உருவங்களுக்கெல்லாம் ஒரு தத்துவம் இருக்கு, அது நமக்கு தெரியலன்னாலும் பரவாயில்ல. அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சயின்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். தொழிலில் வந்து எல்லா விதமாகவும் வெற்றி அடையலாம். பிறகு லீகல் வார்ஸ் அத்தனையுமே ஜெயிக்கலாம்.
உங்களுடைய கம்பெனியில் எந்த லீகல், அது ப்ராப்பர்ட்டி உடைய லீகல் பிரச்சனைகளாகட்டும், லிட்டிகேஷன் ஆகட்டும், அல்லது ஒரு கம்பெனியினுடைய ஷேர் சம்மந்தப்பட்டதாகட்டும், எல்லாத்துலேயுமே உங்களால் வெற்றி அடைய முடியும். ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ்க்குமே இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். வண்டி வாகனங்கள் வைத்து நடத்துபவர்கள், கல்வி சாலைகள் வைத்து நடத்துபவர்களுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சட்ட சிக்கல் வெகுவாக குறையும். லா படிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் ஜட்ஜாக மாற வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். மீண்டும் குரு 5ஆம் இடத்துக்கு வந்தால் தான் ஜட்ஜாக மாற முடியும். அதனால் அது கொஞ்சம் தாமதமாகும். ஆசிரியர்களுக்கு அத்தனை பேருக்குமே இருந்த பிரச்சனை குறையும், வெகுவாக குறையும். மேனேஜ்மெண்ட்டில் இருந்த டார்ச்சர்ஸ் எல்லாம் வெகுவாக குறையும். ஆனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும், ஒரு இது அப்ளிகேஷன் நம்ம அதை சேங்ஷன் பண்ண வைக்கணும்னாக்க கொஞ்சம் நம்ம தடுமாற வேண்டியது இருக்கும், கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணினா தான் நடக்குங்கிற மாதிரி இருக்கு. அதற்காக துர்க்கையினுடைய வழிபாடு செய்யுங்கள். அம்பாளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை வாங்கி போடலாம். அது உங்களுக்கு அந்த விஷயத்தை தீர்த்து வைக்கும். தொழில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து வைக்கும். போர்டிங், லாட்ஜிங், டூரிஸ்ட் டிராவல்ஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது சரியான ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. கலைஞர்களில் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கக்கூடியவர்களுக்கு, பிறகு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவர்களுக்கு, பியூட்டிஷியன்ஸாக இருக்கிறவர்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இந்த செட் எல்லாம் அமைப்பவர்களுக்கு இந்த குரு ஒரு நல்ல பெயரையும் புகழையும் வருமானத்தையும் மீட்டு கொடுப்பார். இன்ஃபேக்ட் லாட்டரியிலையும் கொஞ்சம் பணம் விழுவதற்கு சான்சஸ் உண்டு. ஆனால் அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை பெருசாக நினச்சி கொள்ள வேண்டாம். அதனால தான் நான் அவ்வளோவா சொல்கிறதில்லை. ஆனால் திடீரென்று அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பார்ட்னர்ஸ் கிட்ட எதுவாக இருந்தாலும் பண விஷயத்தில் முதல்ல நம்ம லூஸாக விட்டுட்டு அப்புறம் டைட் பிடிச்சா சங்கடமாக போயிடும். அதனால் எதுவுமே எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். இது மட்டும்தான். பிறகு தொலைத்தொடர்பு, யூடியூப் வைத்து நடத்துபவர்களுக்கு, மீடியா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பு. நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது சொத்துக்கள் வாங்க வேணாம். கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்துக்களை தக்க வைப்பார். ஒன்று சொந்த வீடு, இல்லைன்னா சொந்த ஆஃபீஸு, இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு இமேஜை தக்க வைப்பார். லோகோ கிரியேட் பண்ணுங்க. கம்பெனிக்காரர்கள் ராகு தலையில் இருக்கு, ஆனால் குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து குரு 6ஆம் இடத்துல தன்னுடைய இடத்துல உச்சம் அடைந்து பிறகு அவர் சனியை பார்க்கிறாருன்னா உங்களுக்குன்னு ஒரு சின்னம், ஒரு லோகோ, அதாவது ஒரு பிராண்டு, இந்த பிராண்டை உருவாக்குறதுல தி பெஸ்ட் டைம் இதுதான். கம்பெனி, அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, முக்கியமாக விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குங்க. ராகு இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஒரு சடன்னு தன்னுடைய பெயரை பரப்பக்கூடிய ஒரு அமைப்பு ராகு உண்டு. அதனால நல்ல ராகுவாக இருக்கிறார். சொத்துக்கள்ல உங்களுடைய சொத்து, பெரிய சொத்து என்ன, ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை நிறுவுவதற்கு ஒரு துணையும் ஒரு பலத்தையும் கொடுப்பார். புதிதாக உங்களுடைய வாழ்க்கையை புதிய ஸ்டைலில் புதிய வழி, ஏன் வழி தனி வழிங்கிறார்ல, அந்த மாதிரி தனி வழியாக கொண்டு போவார். தங்க நகைகள், அசட்ஸ், இதெல்லாம் அசையும் சொத்துக்களை விட்டுட்டு அசையாத சொத்துக்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான அமைப்பு உண்டு. படிப்பு விஷயத்தில் குழப்பம், நிறைய குழப்பம் இருந்தது. அது கொஞ்சம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மந்தத்தன்மையானதும், பிறகு டிவியேஷன்னாக்கா நமக்கு கொஞ்சம் திசை மாறி யோசிக்கக்கூடிய, அதாவது கொஞ்சம் விச்சலித்தமாக இருக்கும், சஞ்சலமாக இருக்கும், மனசு ஒரு இதில் ஒருமுகப்படாது, அங்கங்கே போயிட்டு வந்துட்டுருப்போம், டைம் வேஸ்ட் ஆகிடுவோம். அதனால் மாணவ செல்வங்கள் ஹயக்ரீவரனுடைய உபாசனை பண்ணுவது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஹெச்டி பண்ணினாலும் எம்எஸ் பண்ணினாலும், ஏன் எங்கே, அது நீங்கள் யூகேல இருந்தாலும் சரி, யூஎஸ்ல இருந்தாலும், கேம்பிரிட்ஜில் இருந்தாலும் சரி, ஆக்ஸ்போர்டில் இருந்தாலும் சரி, ஹயக்ரீவனுடைய வழிபாடு. அப்படி இல்லையா, சரஸ்வதியினுடைய வழிபாடு உங்களுக்கு படிப்பை மேலே தூக்கி நிறுத்த வைக்கும். லா சம்பந்தப்பட்ட, அதுலேயும் கிரிமினல் லாயராக மாற வேண்டும் அப்படிங்கிறவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சர்ஜன், ஒரு டிஃபிகல்ட்டான ஆப்ரேஷன், அதுவும் இன்டெஸ்டைன், பிறகு கார்டியோ, பிறகு ஆப்தர்மாலஜிஸ்ட்டுக்கு அந்த கண்கள், இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஒருமுகப்படுத்தணும். ஏன்னா ராகு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மனசை அலைக்கழிப்பார். அதிலிருந்து கொஞ்சம் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு இங்கே போகிறது
ஒரு சஞ்சீவி போன்றது. நிறைய பிரச்சனைகளை எல்லாம் வந்து விறுவிறுன்னு செக்ரிகேட் பண்ணி ஒரு அஜாத சத்ரு மாதிரி ஆயிடலாம் கும்பராசி அன்பர்கள். அதனால இந்த குரு பயிற்சியை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய திட்டத்தின் மூலமாக பயன்படுத்துங்கள். மெடிடேஷன் பண்ணுங்க. ராகு நல்ல நிலையில் இருக்கிற ராகு இதே ராகு தான் மனசு தாறுமாறா போறதுக்கும் காரணம். ஆனா இதே ராகு தான் ஒரு விஷயத்துல டீப்பா யோசிக்கிறதுக்கும் மெடிடேட் பண்றதுக்கும் காரணம். அதனால இந்த ராகுவை நல்லபடியா நினைங்க. ஆனால் ஆன்மீகத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கிறவர்களுக்கும் இது சரியான ஒரு காரியம். ஆமா, நான் ஆன்மீகத்துல ஏதாவது சாதிக்கணும்னு என்ன, நம்முடைய உண்மை நிலையை அறியறது தான் சாதிக்கிறது. ஆமா, மக்களுக்காக சேவை பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா குரு மற்றும் சனியினுடைய ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, ஒரு தொழிலதிபராக மாற வேண்டும். எதற்காக? 1000 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிங்க. இதே சனி குரு காம்பினேஷன் உங்களை ஒரு தொழிலதிபராக கண்டிப்பாக மாற்றுவார். சிம்பிளிசிட்டி வில் ஹெல்ப் யூ. அதனால கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குருவாகப்பட்டவர் உண்மையிலேயே சஞ்சீவியாக இருந்து அனைத்து குறைகளையும் நீக்கி உங்களை மீண்டும் புதுப்பித்து ஒரு புதிய ஒரு இமாலயத்தை போன்ற ஒரு விஸ்வரூபத்தை எடுப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.